மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இந்த பாசுரம் ஆழ்வார்களிலே தலைவரான சுவாமி நம்மாழ்வார் அவர் எப்படி திருவாய்மொழி பாடினார், அதில் அடங்கியுள்ள சிறந்த கருத்துகளவை என்று சொல்ல வந்தது. ஆழ்வாருடைய திருவாய்மொழியில் மொத்தம் 110 பாசுரங்கள் உள்ளன. அதாவது 1000 பாசுரங்கள்னு கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையில் சரியான கணக்கு 1102 பாடல்கள். அதாவது ஒரு பதிகம் அல்லது ஒரு திருவாய்மொழி என்றால் அதில் 11 பாடல்கள் இருக்கும். அப்படியாக 100 பதிகங்கள் 100 திருவாய்மொழிகள் சேர்ந்தால் 1100 பாடல்கள் ஆகும். அதில் ஒரே ஒரு 10 பாடல்களில் பதிகத்தில் 11ஓடு நிறுத்தாமல் கூட 2 பாடல்கள் உள்ளன. பொதுவாக ஒரு பதிகத்திலும் 10 பாடல்களும் ஒரு பாட்டு பலஸ்ருதி. இந்த 10 பாசுரங்களை பாடினது நம்மாழ்வார். இந்த பாசுரங்களை சொல்லுபவதற்கு இன்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் சேர்த்து 11 ஆகும். அதில் கேசவன் தமர் என்று தொடங்கும் பதிகத்தில் ஆழ்வார் பகவானுடைய 12 திருநாமங்களுக்கு கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த முதலான 12 திருநாமங்களுக்கு 12 பாடல்களையும் கூட மறுபடியும் பலஸ்ருதி ஒரு பாடலுமாக சேர்த்து மொத்தம் 13 பாடியுள்ளார். ஆகவே அந்த பதிகத்தில் மட்டும் 2 பாடல்கள் அதிகம். அதனாலதான் மொத்தம் 1102 பாசுரங்கள். ஏன் இந்த கணக்கெல்லாம் இப்போது கூறுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? இது ஒரு கணக்கு, ரொம்ப தேவையான கணக்கு. கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல ஆழ்வாருடைய நல்ல பாடல்களின் கணக்கு. அதே போல நல்ல ராமனுடைய நல்ல சேனையினுடைய வானர சேனையினுடைய கணக்கை சுகனும் சாரணனும் சார்தூலனுமாய் ராவணனுக்கு எடுத்து உரைக்கிறார்கள். அதோ 10,000 பேர், இங்கு 12,000 பேர், அங்கு 40 லட்சம் பேர், இங்கு 60 லட்சம் பேர், கோடி கணக்கில் வானர வீரர்கள் நிற்கிறார்கள். ராவணா, 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று, சீதையை கொண்டு போய் ஒப்படைத்து விட வேண்டும், எல்லாரும் தப்பிக்கலாம். மற்றொன்று, பெரும் சண்டைக்கு தயாராக வேண்டும், பொருட்சேதம் உயிர் சேதம் நிரம்ப நடக்கும். இவர்களெல்லாம் ஒற்றர்கள். ஒத்துறையா ராவணன் அனுப்பி பார்க்கிறான். எல்லாரும் போய் ராமனிடத்தில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ராமன் அவர்களை தண்டனை கொடுக்காமல் நன்கு பார்க்க வைத்து திரும்ப அனுப்பி விடுகிறான். வந்தவர்களெல்லாம் ராமனின் பெருமையை எடுத்து உரைக்கிறார்கள். இது ஒரு பக்கம் கணக்கு, திருவாய்மொழிக்கு ஒரு கணக்கு, ராமனுடைய ஆச்சரியமான சேனைக்கு ஒரு கணக்கு. அதை விட இப்ப நாம வந்திருக்கிறது பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய சந்நிதி. சென்னை பட்டணத்துக்கு வெளியிலேயே பெருங்களத்தூர் உள்ளது. அதன் ரயில் அடியில் இருந்து சுமார் 15 நிமிஷ தொலைவு நடப்போமானால் அங்கு இருக்கிறது பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி. விஜயவல்லி சமேத சக்கரராஜ பெருமான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி. எப்ப 5 முகங்கள் என்று சொல்லப்படுகின்றனவோ, அடிய முதல்ல சொன்ன ஸ்லோகத்தில் 5 அர்த்தங்கள் உள்ளன. மிக்க இறைநிலையும் பகவானை பற்றிய அறிவு, மெய்யாம் உயிர் நிலையும் நாம்கிற ஆத்மாவை பற்றின அறிவு, தக்க நெறியும் பகவானை அடைவதற்குண்டான வழியை பற்றிய அறிவு. அதுதான் உபாய ஸ்வரூப ஞானம்னு சொல்லுவார்கள். தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். எப்ப வாழ்வினைன்னு சொல்றாரோ அப்ப வைகுந்தத்தை அடைந்து அனுபவிக்க போகிறோமே அந்த பெரும் பேரு, அதை பற்றின நாம் அடைய போகிற லட்சியத்தை புருஷார்த்தத்தை பற்றின அறிவு. கடைசியா ஊழ்வினை, அந்த புருஷார்த்தத்தை அடைந்து பேரின்ப படவிடாமல் நடுவுல பல விரோதிகள் எல்லாம் தடுக்கிறார்களே, அதுதான் விரோதி, அதுதான் பகைவர்கள், ஊழ்வினை.
இந்த 5 கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜீவனும் மோட்சம் அடையணுங்கிற விருப்பம் இருந்தால் இந்த 5 தெரிய வேண்டும். பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம் பகவானை பற்றி, நம்ம பற்றி. உபாய ஸ்வரூபம் அவனை அடைவிக்கும் வழியை பற்றி. பிராபிய ஸ்வரூபம் அவனை அடைந்து கைங்கரியம் செய்ய போகிறோமே அந்த புருஷார்த்தத்தை பத்தி. விரோதி ஸ்வரூபம் அங்கு போக ஒட்டாமல் தடுப்பது எதுவோ அந்த பகைவர்களை பற்றி. பாபங்களே பகைவர்கள் தான். அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம் இதெல்லாம் நம்முடைய பகைவர்கள் தான். இவைகள் தான் பகவானோட சேர ஒட்டாமல் தடுக்கின்றன. இந்த 5 விஷயங்கள் திருவாய்மொழியில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. அதே போலத்தான் இப்ப 5 முகங்களோட ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்க போகிறோம். ஆஞ்சநேய முகம், நரசிம்ம முகம், வராக முகம், கருட முகம், ஹயக்ரீவ முகம் என்று 5 முகங்கள். கீழேயும் நாம் சில இடங்களில் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்துள்ளோம். இங்கும் மூலவர் உற்சவர் ரொம்ப அற்புதமா எழுந்துள்ளி உள்ளார்கள். முதலில் கோயிலுக்குள் புகுவோம். ரொம்ப ஆச்சரியமான கோயில். விஜயவல்லி சக்கரராஜ பெருமான், மூலவர், உற்சவர், ரொம்ப அற்புத திருக்கோலம். இந்த பிரதானமான கோவில் 2 கர்ப்ப கிரகங்களும் உள்ளன. ஒரு பக்கம் சக்கர தாழ்வார் கர்ப்ப கிரகம், மற்றொரு பக்கம் ஆஞ்சநேயருக்கு கர்ப்ப கிரகம். இப்ப முதல்ல சக்கர தாழ்வார சேவிச்சுக்கிறோம். விஜயவல்லி இப்ப கும்பகோணத்துக்கு போனோம்னால் சாரங்கபாணி, சக்கரபாணி என்று 2 பேரையும் தரிசிக்கிறோம். அங்க சக்கரபாணி சன்னதி நாச்சியாரும் விஜயவல்லி நாச்சியார். அதே போலத்தான் இங்கேயும் விஜயவல்லி நாச்சியார் ஆச்சரியமான கவச்சம் சாத்தி கொண்டு எழுந்துருளி உள்ளார். இனி மூலவரை சேவிக்க போகிறோம். மூலவர் வெள்ளி கவச்சத்தோட 16 திருக்கரங்களோட 16 ஆயுதங்களை பற்றி கொண்டு எப்போதும் நம்மை காப்பாற்றுகிற விருப்பத்தோட ஆர்வத்தோட எழுந்துருளி உள்ளார். அதே அந்த சக்கரத்தாழ்வாருடைய பின்புறம் போய் சேவித்தோம்னால் ரொம்ப ஆச்சரியமான நரசிங்க பெருமான், தெள்ளிய சிங்க பெருமான், போதுமெலிந்த புஞ்சக்கரில் வான் திசை சூடுமெழுந்து திறப்புனலா மலை கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே என்று நம்மாழ்வாருடைய பாசம். இந்த சிங்கத்தின் பெருமைதான் என்ன? அவருடைய 4 திருக்கரங்கள், 4லும் சக்கரத்தாழ்வாரை பற்றி உள்ளார். முன்புறம் சக்கரத்தாழ்வார், பின்புறத்தில் நரசிம்ம பெருமான். நரசிம்ம பெருமானுடைய 4 திருக்கைகளிலும் சக்கரமே. சாமானியமா சக்கரம், சங்கம் என்று பிடித்திருப்பார்கள். ஆனா இங்க சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருக்கிற நரசிம்மர் அப்படி இல்லை. அவரை தரிசித்தோம். உற்சவமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானாக ஆச்சரியமா எழுந்துள்ளி உள்ளார். தன்னுடைய திருமடியில் லக்ஷ்மி தேவியோட தான் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டு உற்சவர் நரசிங்க பெருமான். இதோ உற்சவர் சக்கரத்தாழ்வார். அதே போல மூலவர் எப்படி எழுந்துள்ளி உள்ளாரோ அதே போல உற்சவருக்கு திருக்கோலம். பகவானுடைய வலது கரத்தில் இருந்து ஆயுள், ஆரோக்கியம், சிறந்த ஐஸ்வர்யம் இது அனைத்தையும் நமக்கு நல்கி கொண்டிருக்கிறார். யாருக்குமே ஆயுள் வேணும்னு கேட்பார்கள். தீர்காயுஷ்மான் பவன்னு சொல்றோம். ஆயுள் இருந்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா அப்ப ஆரோக திருடகாத்திரமாக இரு, நல்ல சரீரம் உனக்கு இருக்கட்டும். அதுவும் இருந்து ஐஸ்வர்யம் இல்லாத படுத்தினால் அதுவும் கிட்டட்டும். இந்த 3 சக்கரத்தாழ்வார் தான் நமக்கு அனுகிரகிக்கிறார். இன்று நாம் அவரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து இப்போ யுத்த காண்டத்தில் 26வது சர்க்கத்தை அடைகிறோம். ராவணன் வானர சேனையை பார்க்க வேணும் என்று விருப்பம் கொண்டான். அதை பத்தி ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சு போங்கிறதுக்காக சுகனை அனுப்பி வைத்தான். சுகன் சென்றான், பார்த்தான், அகப்பட்டான். ஆனால் ராமன் விடுவித்தார். வந்து திரும்ப ராமனிடத்தில் சொல்லுகிறான். புறப்படும் போதே ராமனுக்கு பல்லாண்டு ஜெய விஜயீ பவ, ஜெய விஜயீ பவ என்று சொல்லிட்டு தைரியமா வந்திருக்கான். ஜெயேதி பிரதிநந்தியனம் ராகவம் தர்மவத்சலம். இது 25வது சர்க்கத்தினுடைய கடைசியில் இருக்கு. ஜெய ஜெய ஜெயான்னு சொல்லி பிரதிநந்தியனம் ராமனை வணங்கிவிட்டு விபீஷண கிரகீதௌ வதார்த்தம் ராட்சசேஸ்வர திருஷ்டுவா தர்மாத்மனா முக்தௌ ராமேண அமித தேஜசா ஏகஸ்தானகதா யத்ர சத்வார புருஷர்ஷபாக 4 பேர் ஓரிடத்தில் சேர்ந்துள்ளார்கள். இவ ஒத்தொத்தருக்குமே பெருமை அதிகம். 4 சேர்ந்தால் ராமஹா தாசரதிஹி, ஸ்ரீமான் லக்ஷ்மணஹா, விபீஷணஹா, சுக்ரீவஸ்ச மகாதேஜா. ராமன்,
லக்ஷ்மணன், விபீஷணன், சுக்ரீவன் இந்த 4 பேருக்கும் தனித்தனி சிறப்பு. 4வரும் ஓரிடத்தில் கூடியுள்ளார்கள். அப்ப வெற்றி செல்வத்திற்கு கேட்கவே வேண்டாம். ஏதே சக்தா புரீம் லங்காம் சப்பிரகாராம் சதோரணம் உட்பாட்ட சங்கிராமயிதும் சர்வே திஷ்டந்து வானராக. இவர்களை முன்னிட்டு கொண்டு இலங்கையை அழித்து விடுகிறோம் பார் என்று வானரப்படை தோள் கொட்டி கொண்டு நிற்கிறது. போதும் ராவணா, இனிமே இவர்களோடு பகை வேண்டாம். பிரகிருஷ்டயோத்யாத்வஜனி மகாத்மனாம் வனௌகசாம் சம்பிரதி யோத்தும் இச்சதாம் அலம் விரோதேன சமோ விதீயதாம் பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. மைதிலியை தாசரதியின் இடத்துல கொண்டு போய் கொடுத்து விடு என்று இவரே சொல்றார். இப்போ ஒற்று பார்க்க போனவன் ராமனுடைய பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு, அதை விட அவனுடைய கருணையும் நேர்மையும் புரிந்து கொண்டு திரும்ப போய் மைதிலியை கொடுத்துடும். யாரோடு நமக்கு வைரம் விரோதம் வேண்டாம், எதுக்கு நாமும் கெட்டு போய் அவர்களும் அழிய வேண்டும் என்று சுகன் கூற ராவணனத்தை ஏற்கவில்லை. தத்வசா சத்தியம் அக்லீபம் சாரணேன அபிபாஷிதம் நிஷம்ய ராவணோ ராஜா பரியபாஷத சாரணம். இவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுனுட்டு, ஆனா தன் உறுதியில சற்று மாறுவதாக இல்லை. தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு சொல்ல முடியும். அது போல கெட்டியா ராவணன் பிடிச்சுனுட்டா. என் எதிரில் இப்படி பேசுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? போனா போகிறது, விடுகிறேன். ஆனால் ஒரு நாளும் ராமனிடத்தில் இறங்கி போக மாட்டேன். எதி மாம் அபியுஞ்சீரன் தேவ கந்தர்வ தானவாக நைவ சீதாமகம் தத்யாம் சர்வலோக பயாதபி. லோகத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களும் என்னை எதிர்த்து ஒன்று தடந்து வந்தாலும் அவர்களை கண்டு பயப்பட மாட்டேன். பயப்பட்டு சீதையை கொண்டு போய் கொடுக்கவும் மாட்டேன். கோகி நாம சபத்னோமாம் சமரே ஜேதுமர்கதி ஆளுரோக ததஸ்ரீமான் பிராசாதம் ஹிமபாண்டுரம். இப்படி கூறிக்கொண்டே அதீவ கோபத்தோட அப்படியே பனிமலை போல இருக்கிற தன்னுடைய நீண்ட அரண்மனையின் உப்பரிகைக்கு ஏறினான். அங்கிருந்து கொண்டு சுகனே சரணே, இந்த படையில 6 இருக்கார்கள் எனக்கு சொல்லுப்போ. தாபியாம் ததஸ்ரீமான் தாபியாம் சராபியாம் செய்தா ராவணா குரோதமூர்ச்சிதா. மிகுந்த கோபத்துக்கு உட்பட்டவன் பல்லை நரநரவன கடித்து கொண்டு கேட்கிறான். ஏஷாம் கே வானரா முக்கியாக கே சூராக கே மகாபலாக. இந்த கூட்டத்துல யார் சூரர்கள், யார் மகாபலர்கள், யார் தாவர சாமர்த்தியம் இருக்கிறவர்கள், யார் இஷ்டப்படி உருவம் எடுத்துக்க வல்லவர்கள், யார் சுக்ரீவனுடைய ஆட்கள், யாரெல்லாம் நலனுடைய ஆட்கள் வரிசையா கேட்கிறார். கேஷாம் ஸ்ருணோதி சுக்ரீவா கேவா யூதப யூதபாக. எந்தெந்த குரங்கு சொன்னத்தை சுக்ரீவன் கேட்பார்? சுக்ரீவனுக்கு மந்திரியா இருந்து ஆலோசனை சொல்வது யார்? சாராண சாரண ஆச்சக்ஷ்வமே சர்வம் கிம் பிரபாவாக பிளவங்கமாக. எந்தெந்த குரங்குக்கு என்னென்ன பெருமை இருக்குன்னு சொல்லு. ஏஷயோபிமுகோலங்காம் நர்தஸ்திஷ்டதி வானரா யூதபானாம் சஹஸ்ரேன சதேன பரிவாரிதா யஸ்ய கோஷேன மஹதா சப்ரகாரா சதோரணா. அப்பதான் அவன் மெதுவா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். பெரிய பெரிய வானரங்களை அறிமுகப்படுத்த போகிறார். இந்த சர்க்கம் முழுக்க அதுதான், அடுத்த சர்க்கம் முழுக்க அதுதான். ஒரு பெரிய பெரிய வானரத்தினுடைய பேரை சொல்லி, இவர் பின்னாடி இத்தனை பேர் இருக்கார்கள், அவர் அந்த திசையில இருக்கார், அத்தனை பேர் இருக்கார், அவருக்கு சண்டை போடுறதுல இன்ன சக்தி, இவருக்கு சண்டையிடுவதில் இன்ன சக்தி என்று பட்டியல் எடுக்கிறான். அது தொடங்கறச்சேவே லங்கா பிரதிகதா சர்வா சசைல வனகானனா சர்வசாக்கா மிருகேந்திரஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனா. இவர்கள் ஒத்தொத்தருமே நம்முடைய லங்கையை அழித்து விடும் வல்லமை படைத்தவர்கள். நாம் ஒரு குரங்கைத்தான் பார்த்திருக்கிறோம், ஒரு ஹனுமான். அந்த ஹனுமான் அளவு துல்லியமான பலம் உள்ளவர்கள் பலர் இந்த சேனையில் உள்ளார்கள். அவர்கள் ஆறார் என்று உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் ராவணா, பார்த்துக்கொள் என்று சொல்லி சுகன் சாரணன், முக்கியமா சாரணன் ராவணனிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த சர்க்கத்தில் ஆறார் அந்த மகாபலிகள்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி